ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லியை பாருங்களேன், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இந்த இட்லி பண்ணுறதுக்கு பச்சரிசியோ வடித்த சாதமோ அவலோ இல்லை ஜவ்வரிசி எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக, எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இந்த இட்லி நீங்கள் செஞ்சு வச்சுட்டு சட்னி சாம்பார் குருமா இதுக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக, நல்லா நம்ம எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டோம் அப்படின்னு தோணவே தோணாது. சாப்பிட்டு வேண்டியதாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பண்ணுறதுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், ரேஷன் அரிசி மட்டும் போதும். பச்சரிசியோ சாதமோ எதுவுமே தேவையில்லை. இந்த இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் இப்போ இட்லிக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 250 கிராம் கப்பில் 4 கப்பு ரேஷன் அரிசி தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த இட்லிக்கு வந்து நீங்கள் பச்சரிசி சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது, சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் எடுத்தது 250 கிராம் கப்பில் 4 கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு தண்ணி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசியை ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு ஊறுறதுக்கு நல்லா தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும்தான் அரிசி நல்லா ஊறி வரும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 4 மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் அரிசி 4 மணி நேரமாவது ஊறணும், மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ உளுந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. 250 கிராம் கப்பில் 1 கப்பு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். நம்ம அரிசி சேர்த்தது 4 கப்பு. 4 கப்பு அரிசிக்கு நான் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். நான் எடுத்தது கருப்பு உளுந்து. இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தாகும் போது இன்னும் நல்லா மாவாகும், இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. உளுந்து சேர்த்து கொடுத்துட்டு உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா உளுந்து ஊறி வரும். இங்கே வருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் உளுந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினாவே நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த தோலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி உளுந்தையும் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பாத்திரம் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு உளுந்துறதுனால தனியாக சேர்த்துக்கிறேன். அதுவே நீங்கள் வெள்ளை உளுந்தாக இருந்தால் உளுந்து கூடவே சேர்த்துட்டு ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை சேர்த்து ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் கருப்பு உளுந்ததுனால அது கூடவே சேர்த்து ஊற வைக்க முடியாதனால நான் தனியாக சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெந்தயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாரி இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வெந்தயத்தை தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வெந்தயத்தை கழுவிட்டு ஊற வைக்கும் போது அப்படியே சேர்த்துக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெந்தயத்தை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ வெந்தயம் ஊறுறதுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வெந்தயத்தையும் மாற்றி வச்சுக்கோங்க. வெந்தயமும் நல்லா ஊறி வந்துடும், மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்க, அரிசி ஊற வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிசியில் துளி கூட தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அரைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறது கிடையாது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்செடுக்கிறதுக்காக நான் தேங்காய் பால்லாம் வடிப்போம் பார்த்தீங்களா? அந்த வடிக்கூடையில் தான் அரிசியை மாற்றி வச்சுக்கிறேன். அப்படியே இதை மாற்றி வச்சுன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும், மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச உளுந்து எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்தை கழுவுறதுக்கு அந்த அளவுக்கு ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் நல்லா உளுந்து ஊறிடுச்சுன்னா அப்படி கை வச்சு லேசாக இது மாதிரி பசஞ்சாவே போதும். இங்கே பாருங்கள், தோலெல்லாம் எந்த அளவுக்கு உளுந்து விட்டு நீங்கி வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், சட்டன் விட்டு வரும். இப்போ நல்லா இது மாதிரி பசஞ்சு தண்ணியை மாற்றி தோலை நீக்கிட்டு உளுந்தை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உளுந்தை நல்லா தோல் நீக்கிட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து வந்திருக்கேன். இப்போ கழுவின உளுந்தை மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு அரிசி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைக்க போகிறோம், அதனால தான் சொல்கிறேன், மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசியை தண்ணியை வடிகட்டி மாற்றி வச்சோம்ல, இந்த தண்ணி எந்த அளவுக்கு நல்லா வடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இந்த அரிசியை இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. நம்ம கழுவி மாற்றி வச்சுருக்கோம்ல, அரிசியை மிக்சருக்குள்ளே மாற்றிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, மாற்றி கொடுத்துக்கோங்க. மிக்சருக்கு மாற்றி கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால நம்மளால் நல்ல மையாக அரைக்க முடியாது. ஆனால் நமக்கு நல்லா மையாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இட்லிக்காக கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும். நான் அரைச்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு தடிப்பாக இருக்கணுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சேன். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு அரிசி நல்லா சூப்பராக இருந்துருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள்,
ரவையை விட நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் கையில் எடுக்கும்போது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு சட்டுன்னு அரைஞ்சு வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ அரைச்ச இந்த அரிசி மாவை நம்ம மாவை மாற்றி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? சேர்க்கும் போது இங்கே வருங்க எந்த அளவுக்கு ரவை மாதிரி கொட்டுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அரைஞ்சி வந்திருக்குது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இருக்கிற அரிசி மாவெல்லாம் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ அரைச்ச அரிசி மாவை மாற்றி வச்சுக்கோங்க. அரிசியை மாற்றி கொடுத்துட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல வெந்தயத்தை தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சோம்ல அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. அதனால தான் முன்னாடியே கழுவிட்டு நம்ம ஊற வச்சோம். இப்போ அந்த தண்ணியோடய சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு நம்ம கழுவி வெட்டின்னு வந்திருக்கோம்ல உளுந்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. உளுந்து சேர்த்து கொடுத்துட்டு உளுந்துக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தரிதரிப்பு எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்த உளுந்து இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த உளுந்தை நம்ம ஏற்கனவே அரிசி மாவை மாற்றி வச்சுருக்கோம்ல அரிசி மாவில் உளுந்து மாவை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு பாக்கி இருக்கிற உளுந்து இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாக்கி இருக்கிற மாவையும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மாவோடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. மாவை சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மாவை கை வச்சு நம்ம சேர்த்த அரிசி மாவோட உளுந்து மாவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது பார்க்கறதா மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா ஊறி வரும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி அரைச்சேன் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸியை தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தரியாக இருக்கிறதுனால தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கை வச்சு மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா கலந்து கொடுக்கும்போது மாவு நல்லா சாஃப்டாகும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. நான் ஓவர் நைட் வைக்க போகிறேன். குறைஞ்சபட்சம் இது ஒரு 8 மணி நேரமாவது மாவு நல்லா புளிக்கணும். இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம அரைச்சி வச்ச மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம மூடி வச்சுருந்த பிளேட்டில் மாவு நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. அந்த பொங்கி வந்த மாவை உள்ளே எடுத்து கொடுத்துக்கோங்க. எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்ச மாவு எந்த அளவுக்கு, ஆனால் கொஞ்சம் தரிப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பஞ்சு போல் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளிச்சு நல்லா பொங்கி வந்திருக்கிற இட்லி மாவுலேருந்து இந்த அளவுக்கு நீங்கள் எப்பயுமே இட்லி ஊற்றும் போது மாவு நல்லா கோபுரம் மாட்டம் இருக்கிற மாதிரி ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா பொங்கி நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன இட்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டுக்குள்ளேவே ஊற்றுனீங்கன்னா இட்லி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இருக்கிற 2 இட்லி பிளேட்லேயும் மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இருக்கிற 2 பிளேட்லேயும் இட்லி மாவை ஊற்றி மாற்றி வச்சுட்டோம். இப்போது பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு எந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கொதிக்கும் போது நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இட்லி பிளேட்டை உள்ளே இறக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இட்லி நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும். இறக்கி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கணும், 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வெந்து வரும். வேக விடுங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இட்லி நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எடுத்த இட்லியை வாழை இலைக்கு மாற்றிக்கோங்க.
இப்போ பாருங்கள் இருக்கிற இட்லியெல்லாம் வெளில எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் நம்ம இதில் சாதமோ இல்லை பச்சரிசியோ எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ரேஷன் அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். அவ்வளோ இல்லை சாதமோ இல்லை பச்சரிசி எதுவுமே சேர்க்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பார்க்கவே எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.